குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏய் வீட்டு வர சார் நீங்களா? ஆமா. இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க? இல்ல, இது எங்க அண்ணன் உமாபதி ஆபீஸ். அச்சோ, ஊர்ல இருக்கிற உதவாக்கிற பசங்களுக்கு எல்லாம் இங்க தான் வேலை. மூளை இருக்கிறவன் இங்க வேலைக்கு வர மாட்டான். சார், அப்போ எனக்கு இந்த ஆபீஸ் விட்டா வேற வழியே கிடையாது. இங்கிருந்து எனக்கு இன்டர்வியூ கார்டு கூட வந்திருக்குது. சார், நீங்க தான் உங்க அண்ணன் கிட்ட சிபாரிசு பண்ணி எனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும். நான் உன்னை பத்தி என்னன்னு சொல்றது அவர்கிட்ட? வீட்டு வாடகை எல்லாம் வாங்கிட்டு ஏமாத்தினே, அதை சொல்றேன். வேணாம் சார், வேணாம் சார், நல்லபடியா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். உனக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாதுப்பா. நான் எதை சொன்னாலும் அவர் நேர் விரோதமா தான் நடந்துக்குவாரு. நான் வேலை கொடுன்னா கொடுக்க மாட்டாரு, கொடுக்காதேன்னா கொடுப்பாரு. நீ அவர் ரூமுக்கு போ, நான் வந்து பேசி ஒரு விதமா வேலையை வாங்கி கொடுத்துறேன். நிச்சயமா வரேன் சார். ஏய், லேடி டைபிஸ்ட் இடம் இப்படி போ. ஏன்பா உமாபதி இருக்கானா? உமாபதி நான் தான் சார். நீங்க உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். சார் சார் தெரியல சார், நீங்க வந்து உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரி ஒருத்தர் வேணும்னு விளம்பரம் கொடுத்துருந்தீங்களே, அதை பார்த்து நான் அப்ளை பண்ணிருந்தேன். எனக்கு இன்டர்வியூ கார்டு கூட வந்திருக்கு சார். பாத்தீங்களா சார், நீங்க எங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்க முடியாது சார், எனக்கு வேலை கொடுத்தே ஆகணும் சார். உன் பேர் பாலு தானே? நான் தான் பாலு. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்ச உடனே நாங்க முதல்ல எதை எக்ஸ்போர்ட் பண்ண தெரியுமா? கேட்டேன். ஒழுங்கு. ஒழுங்கு ஒழுங்கு. இப்ப இந்த ஆபீஸ்ல சுத்தமா ஒழுங்கு கிடையாது. உங்களை பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு சார். முதல்ல மேனேஜரை பார்த்துட்டு தானே நீங்க வந்திருக்கணும். எந்த முட்டாளா உன்னை இங்க அனுப்பிச்சிருக்கான்? ஆமா சார், அனுப்பிச்சவன் ஒரு முட்டாள் தான். போட்டோம். உனக்கு என்ன ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நிறைய ஆபீஸ், எக்கச்சக்கமான அனுபவம். இப்ப கடைசியா எங்க வேலை பார்த்த? நான் வேலை எங்கேயுமே பார்க்கலையே. நான் அனுபவம் இருக்குனியா? வேலை தேடி நிறைய ஆபீஸ் ஏறி இறங்கி அனுபவம். அனுபவம் இல்லாதவங்களை நான் வேலைக்கு வச்சுக்கிறது இல்லையா? என்ன சொன்னீங்க? அனுபவம் இல்லாதவனுக்கு வேலை கிடையாதுன்னு சொன்னீங்க. ரொம்ப கரெக்ட். அனுபவம் இல்லாத பசங்களுக்கு வேலையை கொடுக்க கூடாது. சார் சம்பந்தம், நீ எங்கடா இங்க வந்த? சும்மா ஆபீஸ் டயத்துல வந்து என் கழுத்து அறுக்கிறேன். ஏதாவது சிபாரிசு இருக்கா? சிபாரிசா ஒருத்தர் பண்றேன்னு தான் சொன்னாரு, ஆனா இப்ப மாறிட்டு இருக்காரு. அந்த ஆளு வெளியே வரட்டும், பல்ல கலட்டுறேன். அது யாருப்பா அவரு? பைத்தியம் சார், லூசு. இவன் மாதிரி இந்த மாதிரி வாய் கொடுக்காத பசங்க ஆபீஸ்ல சேர்க்கவே கூடாது. ஏடா, நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? ஆமா, புத்திசாலியா இருக்கிறவங்க கொஞ்சம் துடிதுடிப்பா இருப்பாங்க. என்னவோ தெரியல, நான் பிளைனா சொல்றேன். இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏதாவது உதப்பேன்னு சொன்னா இப்ப உள்ளேயே உதப்பா போல் இருக்கு. முதல்ல இவனை வெளியில அனுப்புங்க. அனுபவம் வேற இல்ல, நோ அனுபவம். இது சார், எனக்கு அனுபவமே கிடையாது சார். அவர் சொல்ற மாதிரி என்ன வெளியே அனுப்புங்க சார். அவர் சொல்ற மாதிரி என்ன வெளியே அனுப்புங்க சார். அவன் சொல்றாங்கிறதுக்காகவே நான் உன்னை அனுப்ப போறதில்ல. இது என் ஆபீஸ், என் இஷ்டம். யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். சம்பளம் எவ்வளவு? 100 ரூபாய். 200. நாளையில இருந்து நீ என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. தேங்க் யூ சார். தெரியும், அடுத்தாப்புல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியும். என் பர்சனல் செக்ரட்டரி என் கூடவே இருக்கணும். அதனால அவுட் ஹவுஸ் காலியா தானே இருக்கு, அங்கேயே அவனை வந்து இருக்கட்டும்னு சொல்ல போறீங்க. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி வா வழிக்கு. நீ ஊருக்கு புதுசு, அவுட் ஹவுஸுக்கும் புதுசு. நாளையில இருந்து அவுட் ஹவுஸ்லயே தங்கு. தேங்க் யூ சார். நீங்க இவ்வளவு சுலபமா ஏமாறுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரைட், இவன் இப்ப என் கூட வரக்கூடாது. வந்த தொலைச்சு விடுவான். விடாதே, அவன் பின்னாலேயே போ. தேங்க் யூ சார்.